ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்டடி படி. நம்ம இன்றைக்கி செப்டம்பர் 20th கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா, நோயிங் த கில்லர், இட் இஸ் த பீப்புள் ஆஃப் பாகிஸ்தான் ஹூ ஆர் சஃபரிங், ஸ்காண்டினேவியன் சோஷியல் டெமோக்ரஸி, இந்தியன்ஸ் ப்ரிஃபர் ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன்ஸ் பெக்கர்ஸ் ஃபார் மேக்கிங் டொனேஷன்ஸ் சர்வே, இந்தியா அண்ட் யுரேஷியன் வேக்யூம், டைம் ஃபார் குளோபல் டிஜிட்டல் கவர்னன்ஸ், மிஸ்லேனியஸ் நியூஸ் அண்ட் பிஓக்யூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது நேற்று கொடுத்த பிஓக்யூக்கான ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஸ்டடி படியில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 99 rupees தான். ஸோ ஹிந்து அண்ட் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரெண்டுமே கம்பைன் பண்ணி ஒரு மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 570 வருது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது அரௌண்ட் 80% லெஸ்ட்டாக தான் வந்து காஸ்ட் போட்டிருக்கோம். ஸோ இதில் சாம்பிள் வந்து நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். GS1, GS2, GS3 and 4 வந்து கேட்டகரைஸ் பண்ணி நியூஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இது GS1, GS2, GS3. ஸோ இந்த GS1, 2, 3ல சப்டாபிக்ஸ் இருக்கும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் GS2வில் பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸ், பாலிட்டி, கான்ஸ்டியூஷன் சப்டாபிக்ஸ் இருக்கும். ஸோ அதையுமே வந்து தனித்தனியாக வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அண்ட் ப்ரிலிம்ஸ் பிட்ஸ், சம் பொட்டன்ஷியல் மெயின்ஸ் கொஸ்டின்ஸ், இது எல்லாமே வந்து அந்த மேகசினில் ஆட் பண்ணியிருக்கோம். இதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா வந்து யூடியூப்பில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்கள் எதிர் வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் தென் செப்பரேட் கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸ் பற்றி தெரியணுன்னா இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் NCERT கிளாஸஸ் அண்ட் ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. ஸோ NCERT கோர்ஸஸோட காஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாகவே 10K வரும். அண்ட் தென் ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் கோர்ஸ் வந்து 20K, ஸோ 20,000 ஆகுது. இதில் என்னென்ன கவர் பண்ணுவாங்க அப்படின்னா NCERT புக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிடுவாங்க. அண்ட் ஸ்டாண்டர்ட் புக்ஸ், அப்புறம் CSAT அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இது எல்லாமே படித்தது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் சீரிஸும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு வீக்கெண்ட்லேயும் டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். அண்ட் தென் ஃபுல் அண்ட் டெஸ்ட் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னாலும் யூடியூப்பில் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அதை வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நோயிங் த கில்லர். ஸோ இந்த ஆர்டிக்கலில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேபிட்டல் பனிஷ்மெண்ட்ஸ். ஸோ அதாவது என்னென்னா தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து தூக்கு தண்டனை சொல்லுவாங்க. எந்தெந்த தவறுக்கெல்லாம் வந்து கேபிட்டல் பனிஷ்மெண்ட் தராங்களோ அதை கேபிட்டல் அஃபென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓவராலாக இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி தூக்கு தண்டனை வந்து கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஜட்ஜஸ் வந்து யோசிக்கணும். ஸோ அவங்க அந்த கேபிட்டல் அஃபென்ஸை பண்ணிட்டாங்கன்னு அந்த சோல் ரீசனுக்காக மட்டுமே வந்து நீங்கள் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் தரக்கூடாது. மற்ற ரீசன்ஸையும் கன்சிடர் பண்ணணும். ஸோ என்ன மாதிரி ரீசன்ஸை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் பர்சன், கன்விக்டட் பர்சன் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பேக்ரவுண்ட். ஸோ அவங்க சின்ன வயசுலேருந்து இருந்த அந்த பேக்ரவுண்ட் அண்டு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கும். ஸோ இப்போ ஒருத்தர் வந்து வளர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட அந்த பேரண்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் மட்டும் இல்லாமல் சொசைட்டியோட இன்ஃப்ளூயன்ஸும் அதிகமாக இருக்கும். பிகாஸ் ஒவ்வொரு நாளும் வெளியே போக போக அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் ஒருத்தரோட மைண்ட் வந்து இருக்கும் இல்லையா. அதனால் அவங்களோட அந்த கன்விக்டட் பர்சனோட பேக்ரவுண்டையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம தரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த ஆர்டிக்கலில். ஸோ ஒரு 2 டேர்ம் முக்கியமாக பார்க்கலாம். கன்விக்ஷன். ஸோ சென்டென்சிங் ஆஃப்டர் கன்விக்ஷன் இஸ் அ நாட்டி ப்ராப்ளம் இன் கேசஸ் ரிலேட்டிங் டு கேபிட்டல் அஃபென்சஸ். ஸோ கன்விக்ஷன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஸோ இவர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிடுவாங்க. அண்ட் அந்த குற்றவாளின்னு அவரை வந்து தீர்மானம் பண்ணதுக்கப்புறம் சென்டென்சிங், அதாவது அவங்க டிசைட் பண்ண பனிஷ்மெண்ட்டை வந்து அவங்க கொடுப்பாங்க அந்த கன்விக்டட் பர்சனுக்கு. அதான் வந்து சென்டென்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேஸ் ரிலேட்டிங் டு கேபிட்டல் அஃபென்சஸ், நான் சொன்னேன்ல எந்தெந்த தப்புக்கெல்லாம் வந்து கேபிட்டல் பனிஷ்மெண்ட் தர மாதிரி இருக்கோ அந்த அஃபென்சஸை கேபிட்டல் அஃபென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கன்விக்ஷன், அந்த கன்விக்டட் பர்சன் தெரிஞ்ச உடனே சென்டென்சிங், அதாவது அந்த ஜட்மெண்ட் வந்து கொடுத்துட்றாங்க, இந்த பனிஷ்மெண்ட் வந்து அவங்களுக்கு தரணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. இங்கே தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மிடில், ஸோ நீங்கள் வந்து ஒரு டிஸ்கஷன் வந்து நடத்தணும். இந்த மாதிரி அவருக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் மட்டும்தான் தரணுமா, அதை வந்து குறைச்சி ஒரு லைஃப் டைம் இம்ப்ரிசன்மெண்ட் மாதிரி தரக்கூடாதா, அதாவது ஆயுட்கால தண்டனையாக தரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜஸ் டிஸ்கஸ் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு குரூசம் நேச்சர் ஆஃப் அஃபென்ஸ் அதை பண்ணிட்டாரு அப்படிங்கிற காரணத்துக்காக மட்டும் நீங்கள் தூக்கு தண்டனை வந்து தரக்கூடாது. மற்ற க்ரைட்டீரியாஸ், அதாவது அவரோட சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்டு அண்ட் அவரோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட், இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணணும். கன்சிடர் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த பனிஷ்மெண்ட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சம் ஹை கோர்ட்ஸ் ஹாவ் கிவன் சான்சஸ் டு த கன்விக்ஸ் டு ப்ரெசன்ட் மிட்டிகேட்டிங் ஃபேக்டர்ஸ். ஸோ மிட்டிகேட்டிங் ஃபேக்டர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, குறைக்கிறது தான். அவங்களுக்கு தண்டனை வந்து குறைக்கிறதுக்கு அந்த கன்விக்டோட சைட்லேருந்து என்னென்ன வாதங்கள் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு அந்த டிஸ்கஷனில் வந்து அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். நீங்கள் வந்து இந்த தண்டனை வந்து குறைச்சி தரலாம் அப்படிங்கிற மாதிரி கன்வின்சிங் பாயிண்ட் அந்த கன்விக்ட் சைட்லேருந்து தரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க டிஸ்கஷனில். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் அந்த டைம் வந்து தரணும், அந்த சான்ஸ் வந்து கன்விக்ட் தரணும் அப்படின்ட்டு. ஜட்ஜஸ் யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, ஜெயில் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ட்ரெயின் சைக்காலஜிஸ்ட் கூட அவங்கள வந்து எடுத்துக்கலாம்
இந்த டிஸ்கஷனில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து கொண்டு வரதுக்கு என்னென்னா, த கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் மே கம் அப் வித் நியூ கைட்லைன்ஸ் அண்டர் விச் த ட்ரையல் கோர்ட்ஸ் தெம்செல்ஸ் கேன் ஹோல்ட் அ காம்ப்ரிஹென்சிவ் இன்வெஸ்டிகேஷன். ஸோ கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு புது செட் ஆஃப் கைட்லைன்ஸ் வந்து கொண்டு வரணும். அது கீழே என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ட்ரையல் கோர்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்களாவே ஒரு காம்ப்ரிஹென்சிவ் இன்வெஸ்டிகேஷன் வந்து நடத்தணும். ஸோ என்னென்ன இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னா, அவங்களோட அப்ரிங்கிங் எப்படி இருக்குது, எஜுகேஷன் அண்ட் சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் என்ன மாதிரி இருந்தது. ஸோ பிஃபோர் டிசைடிங் த பனிஷ்மெண்ட் இது எல்லா ஃபேக்டர்ஸையும் அவங்க கன்சிடர் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் தரலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி அந்த டெசிஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதான் அந்த ஆர்டிக்கல். டேரெக்டாக வந்து கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அதாவது சென்டென்சிங் உடனே கொடுத்துடக்கூடாது. அந்த கன்விக்ட்டுக்கு வந்து அவங்க தரப்புல இருந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு, ஸோ அந்த தண்டனையை குறைக்கிறதுக்காக என்னென்ன அவங்க ஃபேக்டர்ஸ் வந்து முன் வைக்கிறாங்க அதுக்கு வந்து அவங்க சான்ஸ் தரணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதான் வந்து இந்த ஆர்டிக்கல். அண்ட் நெக்ஸ்ட், இட் இஸ் த பீப்புள் ஆஃப் பாகிஸ்தான் ஹூ ஆர் சஃபரிங். ஸோ நம்ம பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா இப்போ எக்கனாமி வந்து ரொம்பவே மோசமாக இருக்கும். அவங்க ஐஎம்எஃப்பில் கூட கடன் கேட்டிருந்தாங்க அப்படின்னு நம்ம நிறையா பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ எக்கனாமிக் க்ரைசிஸ் அதாவது ஒரு க்ரைசிஸ் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட க்ரைசிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நேச்சுரல் க்ரைசிஸ், ஃப்ளட்டு வந்தது. அண்ட் தென் ஹெல்த் சைடும் ரொம்ப மோசமாக இருக்குது. நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் நிறையா நடந்துட்டு வருது. அண்ட் பொலிட்டிக்கல் லீடர்ஸும் வந்து அந்தளவு ஒரு ஃபோக்கஸ்டான ஒர்க்காக அவங்க நடத்தலை. இந்த மாதிரி ஏகப்பட்ட க்ரைசிஸ் வந்து பாகிஸ்தான் இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ இதில் இந்தியா என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு ஸ்மார்ட்டாக ஒரு டிப்ளமேட்டிக் மூவ் என்ன மாதிரி பண்ணலாம். ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரில் மார்க் பண்ணியிருக்கேன்ல, அதுதான் A humanitarian act can also be a part of smart diplomacy and India ought to make a distinction between the government and the people. ஸோ இப்போ நம்ம டிப்ளமேட்டிக்காக இது நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இந்தியா வந்து வெஸ்ட்டு கூட வந்து ஒரு பேலன்ஸ் ரிலேஷனில் இருக்காங்க. அட் த சேம் டைம் ஏஷியன் கண்ட்ரிஸ் கூட வந்து ஒரு பேலன்ஸ் ரிலேஷனில் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த பேலன்ஸ்டு பொசிஷன் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்ம வந்து ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ட் எந்த நாடுமே அப்படி இருக்க முடியாது இல்லையா. எந்த ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் நம்ம நாட்டுக்கு தேவையானதை உள்ளே வந்து பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக அந்த ட்ரேட் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம ஏதாவது ஒரு இடத்துல வந்து தப்பாக பேசினாலோ என்னவோ அந்த ஒரு சில ஆப்போசிட்டில் இருக்க அந்த நாடுகள் கூட பிரச்சனை வந்ததுன்னா அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நம்ம ஊரில் இருக்க அந்த மக்களுக்கு தான் வந்து அல்டிமேட்டாக வந்து சஃபர் ஆவாங்க இல்லையா. ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இப்போ பாகிஸ்தானில் வந்து இவ்வளோ பிரச்சனை நடக்குது தானே. நம்ம இந்தியாவில் வந்து என்னென்னா அவங்களாம் ஆக்சுவலாக ஆஃபர் பண்ணியிருந்தாங்க முன்னாடியே, நாங்கள் வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. பட் இன்ட்ரெஸ்ட்டும் காமிக்கல. ஸோ இந்தியா கிட்டேருந்து நம்ம ஹெல்ப் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே அவங்க காமிக்கலை. ஸோ நம்ம மீடியாலாம் என்ன சொல்லிட்டு வராங்க அப்படின்னா, இந்தியா வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பாகிஸ்தானுக்கு வந்து என்னென்ன எய்டு வந்து என்ன ஹெல்ப் பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணலாங்கிற மாதிரி பேசிட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பாகிஸ்தான் வந்து என்னென்னா இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஹெல்ப்புமே வந்து இந்தியா கிட்டே கேட்கல. ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, நம்ம ஆஃபர் பண்ணாலும் பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து அவங்க மக்களுக்கு தான் ஆக்சுவலாக பிரச்சனை வரும். அண்ட் செகண்ட் என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் வந்து நம்மளோட ஆஃபரை அக்செப்ட் பண்ணுறது. ஸோ இது 2 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. அண்டு அனதர் சைடு என்ன அப்படின்னா, யுனைடெட் நேஷன்ஸ் செக்ரட்டரி ஜெனரல் இருக்காங்க இல்லையா, ஸோ யுஎன்எஸ்ஜியில் அவங்க வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் வைக்கலான்னு இருக்காங்க. ஸோ அந்த கான்ஃபரன்ஸ் வந்து எதுக்காக அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு வந்து இந்த மாதிரி எக்கனாமிக்கல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கறதுக்கு யார் யாரெல்லாம் டொனேட் பண்ண வரீங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு கான்ஃபரன்ஸ் வைக்கிறதா இருக்காங்க. ஸோ இந்தியா வந்து அதில் பங்கெடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இட் வில் பி அன் ஆக்வர்ட் மூமெண்ட். பிகாஸ் நம்ம வந்து நெய்பரிங் கண்ட்ரீஸ் இல்லையா, அதனால் வந்து இவங்களே வரலையா இந்தியாவே வரலையா அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ யுஎன்எஸ்ஜியில் நடக்கும்போது இந்த மாதிரி இந்தியா அதில் பங்கேற்காமல் இருந்தாங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்தியாவோட இமேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பாக குறையும் தானே. என்ன இது இவங்க நெய்பராக இருந்துக்கிட்டு இவங்க எந்த ஒரு எய்டும் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்தியா வந்து அவங்களோட அசிஸ்டன்ஸை இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணுறது தான் அந்த பெட்டரான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னென்னா, இட் இஸ் ஆப்வியஸ் தட் த ஹியூமனிடேரியன் ஆக்ட் கேன் ஆல்சோ பி அ பார்ட் ஆஃப் ஸ்மார்ட் டிப்ளமசி. இப்போ நம்ம வந்து என்ன தான் ஒரு பாகிஸ்தான் கூட எனிமிட்டி ரிலேஷன்ஷிப் மாதிரி இருந்தாலுமே நம்ம ஒரு ஹியூமனிடேரியன் பேசிஸில் அவங்களுக்கு ஹெல்ப் ஆஃபர் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் யுஎன்எஸ்ஜியில் நடக்கிறப்போ இந்தியாவோட இமேஜ் வந்து இன்னுமே பெட்டர் ஆகும். ஸோ என்ன தான் வந்து இவங்க 2 பேர்த்துக்கு இடையில இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலுமே, ஸோ பிஓகேல நிறைய பிரச்சனை இருந்தாலுமே இந்த மாதிரி இந்தியா வந்து மனிதநேய அடிப்படையில் அந்த மக்களுக்காக வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப ஃபர்தராக வந்து எந்த ஒரு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸுமே வந்து இம்ப்ரூவ் ஆகும் எல்லா கண்ட்ரீஸ் கூடவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் ஹியூமனிடேரியன் ஆக்ட் கேன் ஆல்சோ பி அ பார்ட் ஆஃப் ஸ்மார்ட் டிப்ளமசி. அதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து நல்லாயிருக்கும். வி ஷுட் மேக் அ டிஸ்டிங்ஷன் பிட்வீன் த கவர்மெண்ட் அண்ட் த பீப்புள் ஆஃப் பாகிஸ்தான். இட் இஸ் த பீப்புள் ஹூ ஆர் சஃபரிங்.
ஸோ அந்த கவர்மெண்ட்டில் வந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க, இந்தியா கிட்ட வந்து கேட்க தயங்குறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கக்கூடாது. அல்டிமேட்டாக அங்கே சஃபர் ஆகிறது யார்? மக்கள் தானே. ஸோ நம்ம வந்து வி ஷுட் மேக் அ டிஸ்டிங்ஷன், கவர்மெண்ட்டையும் பீப்புளையும் வந்து பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் ஓவரால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த டிப்ளமேட்டிக் ரிலேஷனுங்கிறது ஜஸ்ட்டு நம்ம இந்த கான்ஃபரன்ஸில் போய் பேசுகிறது, நம்மளோட நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டை வந்து முன்வைக்கிறது, அந்த மியூச்சுவல் பெனிஃபிட்காக பேசுகிறது மட்டும் இல்லை. இந்த மாதிரி பக்கத்தில் இருக்க கண்ட்ரீஸ்க்குமே வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுற நேரத்தில் நம்ம ஹெல்ப் பண்ணுறது மூலியமாகவும் நம்மளோட டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் இம்ப்ரூவ் தான் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹியூமனிடேரியன் ஆக்ட் கேன் ஆல்சோ பி அ பார்ட் ஆஃப் ஸ்மார்ட் டிப்ளமேசி. இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. அண்ட் செகண்ட், இந்த பாயிண்ட், we should make a distinction between the government and the people of Pakistan. It is the people who are suffering. ஸோ இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் பொறுத்தவரையும் இந்த பாயிண்ட் ரொம்பவே முக்கியமாக இருக்கும். ஸோ இது வந்து பாகிஸ்தானுக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு நாடுமே வந்து அவங்க என்ன தான் வந்து எனிமிட்டிஸ் இருந்தாலுமே கஷ்டப்படுற நேரத்தில் வந்து அந்த ஹெல்ப் அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ணணும். இது ஒரு ஆப்டமிஸ்டிக் பாயிண்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து ஆன்சர் ரைட்டிங்கில் மென்ஷன் பண்ணுறப்போ. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், ஸ்காண்டினேவியன் சோஷியல் டெமோக்ரஸி. ஸோ ஆக்சுவலாக வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்கானமி வந்து இருக்குது. நம்ம வந்து நீங்கள் 11th எக்கனாமிக்ஸ் என்சிஆர்டியில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சோஷியலிசம், கேபிட்டலிசம் அண்ட் தென் மிக்சட். சோஷியலிசம் எக்கானமி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஓன்டு பை ஸ்டேட், அதாவது கவர்மெண்ட்டோட தான் இருக்கும், கவர்மெண்ட்டே எல்லாத்தையும் எடுத்து நடத்துவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அண்ட் கேபிட்டலிஸ்ட் எக்கானமியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் ப்ரைவேட்டைஸ்டாக இருக்கும். அண்ட் மிக்ஸ்ட் எக்கனாமியில் பார்த்தீங்கன்னா போத் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்தியா வந்து இஸ் அண்ட் குட் எக்ஸாம்பிள் ஆஃப் மிக்ஸ்டு எக்கனாமி. ஸோ பப்ளிக் அண்ட் தென் ப்ரைவேட் 2 பேருமே சேர்ந்து வந்து நடத்துவாங்க. இது வந்து எதுக்கு சொன்னால் ஜஸ்ட் இந்த டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக. அண்டு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த ஆர்டிக்கலில் முக்கியமாக பார்க்கணுன்னா, ஸோ இந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், ஃபின்லாண்ட் அண்ட் ஐஸ்லாண்ட். இந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அண்ட் தென் OECD ரேங்கிங் லிஸ்ட், அதாவது ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட், இது எல்லாத்துலேயுமே இந்த கண்ட்ரிஸோட ரேங்கிங் எப்போதுமே ஹையாக தான் இருக்கும். நம்ம கூட நிறையா பார்த்துருப்போம் இல்லையா. when compared to Asian and American countries, இந்த யூரோப்பியன், முக்கியமாக இந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ் வந்து என்னென்னா கண்டிப்பாக டாப் ரேங்க்கில் தான் இருப்பாங்க. இந்த மாதிரி அந்த கண்ட்ரீஸ் டாப் ரேங்கிங்கில் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது இந்த ஆர்டிக்கலில் பார்ப்போம். ஸோ நான் சோஷியலிசம்னா சொன்னேன் இல்லையா, ஓனர்ஷிப் ஆஃப் த மேஜர் மீன்ஸ் ஆஃப் த ப்ரொடக்ஷன் பை த ஸ்டேட். ஸோ மேஜர் அந்த மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து என்னென்னா அதோட ஓனர் ஸ்டேட்டாக தான் இருப்பாங்க, அதாவது அந்த கண்ட்ரி கவர்மெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ சோஷியலிசம்னால் வந்து இது மட்டும் கிடையாது, பொலிட்டிக்கல் லைஃப் பொறுத்தவரையுமே பார்த்தீங்கன்னா ஒன் பார்ட்டி சிஸ்டம் தான் இருக்கும். ஸோ நம்ம இந்தியாவிலாம் பார்த்தீங்கன்னா மல்டி பார்ட்டி சிஸ்டம், யூஎஸ்ஏல வந்து பை பார்ட்டி சிஸ்டம். நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கட்சி இருக்குது இல்லையா, பட் யூஎஸில் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டி மட்டும்தான். இந்த கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் பார்ட்டி சிஸ்டமாக இருக்குது. ஸோ இதான் தான் அவங்க சோஷியலிசம் சொல்கிறாங்க. அண்ட் தென் லாட்டின் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சில கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ வெனின்சுலா, பொலிவியா அண்ட் சிலி, இந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து டெமோக்ராட்டிக் சோஷியலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேர்ம் சொல்கிறாங்க. ஸோ டெமோக்ராட்டிக் சோஷியலிஸ்ட்டில் அவங்களோட கோல்ஸ் என்ன இருந்துச்சு அப்படின்னா, ரீடிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் த ஃபார்மல் டெமோக்ராட்டிக் அண்ட் லிபரல் இன்ஸ்டிடியூஷன். அதாவது ஏற்கனவே இந்த எலை ட்ரிவன் சிஸ்டம், அதாவது பணக்காரங்க மட்டும் வந்து நல்லா வாழ்கிற மாதிரி இந்த கண்டிஷன்லாம் இல்லாமல் அந்த பணக்காரங்கள்ட்ட இருக்க அந்த வெல்த்தை வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் அண்ட் ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணுறது. ஸோ ஒருத்தர்கிட்ட நிறையா மக்கள்கிட்ட வந்து பணமே இல்லாமல் ஏகப்பட்ட பேர் புவராக இருக்காங்க. ஸோ அந்த மிச்சம் யார்கிட்டலாம் பணம் இல்லையோ அவங்களுக்கு இந்த 10 மில்லியன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணத்தை பிரித்து தரது. ஸோ இதான் வந்து ரீடிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் த ஃபார்மல் எக்கானமி. ஸோ ஒரு சில எக்கானமிஸ் பார்த்திங்கன்னா இந்த வெல்த்தி பீப்புளுக்கு மட்டுமே ஃபேவரபுளாக இருக்கும், அந்த மாதிரி இல்லாமல் எல்லா லெவல் ஆஃப் சொசைட்டியில் இருக்க பீப்புளுக்குமே ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி அதை வந்து ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணுறது. இது வந்து டெமோக்ராட்டிக் சோஷியலிஸ்ட் சொல்கிறாங்க. இது எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, வெனின்சுலா, பொலிவியா அண்ட் தென் சிலி, இதெல்லாம் வந்து லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸ். இங்கே வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ் இப்போ தான் வந்து முக்கியமான பாயிண்ட்கே வரும். ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா, ஆன் தி அதர் ஹேண்ட் த சிஸ்டம்ஸ் ஆர் மோர் அக்கின் டு த டிப்பிக்கல் சோஷியல் டெமோக்ரஸிஸ். ஸோ ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸில் வந்து டிப்பிக்கல் சோஷியல் டெமோக்ரஸி மாதிரி தான் வந்து அங்கேயும் நடந்துட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சோஷியல் டெமோக்ரஸியில் அவங்க என்னென்னலாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் தென் பப்ளிக் ப்ரொவைடட் சோஷியல் சர்வீசஸ், இன்வெஸ்ட்மெண்ட் இந்த சைல்ட் கேர், எஜுகேஷன் அண்ட் ரீசர்ச் அமாங் அதர்ஸ் தட் ஆர் ஃபண்டட் பை த ப்ராக்ரெசிவ் டாக்ஸேஷன். ஸோ ப்ராக்ரெசிவ் டாக்ஸேஷன் அப்படின்னா வந்து ஒருத்தருக்கு இன்கம் அதிகமாக அவங்களோட அந்த இன்கம் டேக்ஸ் பர்சன்டேஜும் அதிகமாகும், அதான் வந்து ப்ராக்ரெசிவ் டாக்ஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க.
And then presence of strong labor market in the institutions with the active labor unions and employer association which allow for significant collective bargaining, wage negotiation and coordination besides an active role in the governance and policy. ஸோ நிறைய ட்ரேட் யூனியன்ஸ் அண்ட் ஸ்ட்ராங் லேபர் மார்க்கெட் வந்து இருக்குது. ஸோ அவங்க வந்து கலெக்டிவ் பார்கெனிங் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லலாம். இப்போ வந்து ஒரு 3 இண்டஸ்ட்ரீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏபிசி 3 இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இந்த 3 இண்டஸ்ட்ரீஸ்லேயும் வந்து ஒர்க்கர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் வந்து ஒரு 200 ருபீஸ் தராங்க. பட் மற்ற 2 இண்டஸ்ட்ரியிலும் 100 ருபீஸ் தான் தராங்க. இப்போது இங்கே ஸ்ட்ராங் லேபர் யூனியன்ஸ் இருக்கனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க 2 பேரும் வந்து கேட்குறாங்க. ஸோ பி இண்டஸ்ட்ரியில் வந்து 200 ருபீஸ் தராங்க, நீங்கள் வந்து எங்களுக்கு 100 தான் தரீங்க, பட் நாங்கள் வந்து சேம் வேல்யூ ஆஃப் ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க டிமாண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராங் லேபர் யூனியன்ஸ் இருக்கனால என்ன பண்ண முடியுது அப்படின்னா, அகெயின்ஸ்ட் த பர்சன், ஸோ அவங்கள யார் வந்து வேலைக்கு வைக்கிறாங்களோ அவங்ககிட்ட வந்து எங்களுக்கு இந்த மாதிரி வேஜஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களால கலெக்டிவாக வந்து பார்கெயின் பண்ண முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ ஸ்கீம்ஸ் தராங்க, எல்லாமே ஃப்ரீ தான் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கணும் இல்லையா? பட் இதுக்கு வந்து பணம் எங்கேருந்து வருதுன்னா பீப்புளோட டேக்ஸ்லேருந்து தான் வருது. ஸோ அ லார்ஜ் டிகிரி ஆஃப் வேஜ் டாக்ஸேஷன் இன் ரிலேஷன் டு த கார்ப்பரேஷன் டேக்ஸஸ். ஸோ அவங்க வந்து டாக்ஸேஷன் வந்து பண்ணுறாங்க, அட் த சேம் டைம் என்னென்னா அவங்களுக்கு அந்த ப்ரொவிஷனும் கொடுத்துட்றாங்க. அதனால் அந்தளவுக்கு ஒரு பெரிய செலவு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இந்த கண்ட்ரீஸ்லலாம் இருக்காது. ஸோ இப்போ யூகேலே பார்த்தீங்கன்னா என்னென்னா நிறைய பேருக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்பென்சிவான லிவிங் தான். ஆக்சுவலாக காஸ்ட் ஆஃப் லிவிங் எக்ஸ்பென்சிவ் தான். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து வேஜ் இருக்கும், அட் த சேம் டைம் அவங்க நிறைய டேக்ஸ் கட்டுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ்லாம் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் தான். ஸோ 1 or 2 ஸ்கூல்ஸ் தான் இந்த மாதிரி ப்ரைவேட் ஸ்கூல்ஸாக இருக்கும். அதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதனால் எல்லா கிட்ஸுமே ஆல்மோஸ்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் தான் படிப்பாங்க. ஸோ அதான் வந்து டேக்ஸ் அதிகமாக வாங்கிட்டு மக்களுக்கு தேவையான பேசிக் அம்யூனிட்டிஸை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதான் வந்து அந்த ஊரில் இருக்க கவர்மெண்ட் முக்கியமாக பண்ணுறது. ஸோ இப்போ ஸ்கேண்டினேவியன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா, ஸோ ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் டெவலப்மெண்ட், அதாவது இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ஹை இன்கம் கண்ட்ரீஸ் இந்த வேர்ல்டில் வந்து இவங்க ரேங்கிங் பண்ணுவாங்க, ஓஇசிடி. அதில் டாப்பில் வந்திருக்கிறது யார் அப்படின்னா இந்த ஸ்கேண்டினேவியன் கண்ட்ரீஸ் வந்திருக்காங்க. அண்ட் தென் நார்வேயில் பார்த்திங்கன்னா நார்டிக் ஸ்டேட்ஸில் எஜுகேஷன் இஸ் ஃப்ரீ, டென்மார்க்கில் ஹெல்த் கேர் ஃப்ரீ. ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு கண்ட்ரீஸும் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. அண்ட் தென் ஹை லெவல் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அண்ட் பார்ட்டிசிபேஷன், அங்கே வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் வந்து நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அண்ட் இன்இக்வாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே லோ லெவலில் இருக்குது அந்த ஊர்லலாம். அண்ட் ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக வந்து யூஎன்டிபி, ஸோ யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அவங்களோட ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஸோ ஹெச்டிஐ விடுவாங்கள்ல, இந்த ஸ்கேண்டினேவியன் கண்ட்ரீஸ் தான் வந்து டாப் ரேங்கிங்கில் வந்திருக்காங்க. ஸோ எதனால் வந்து இவங்க இப்படி டாப் ரேங்கிங்கில் இருக்காங்க, என்ன ரீசன், ஸோ இந்த கண்ட்ரியோட கீ ஃபீச்சர்ஸ் என்னென்ன, ஸோ ஒரு சில ப்ரொவிஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த கண்ட்ரீஸ் எல்லாம் டாப் ரேங்கிங்கில் வர முடியும் இல்லையா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் ரிலேட்டிவ்லி ஸ்மாலர் அண்ட் மோர் ஹோமோஜீனஸ் பாப்புலேஷன் எனேபிளிங் ஃபார் ஃபோக்கஸ்டு கவர்னன்ஸ். ஸோ நம்ம இந்தியாவுக்கும் இந்த ஸ்கேண்டினேவியன் கண்ட்ரீஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தான் முக்கியமாக, ஸ்மாலர் பாப்புலேஷன் அட் த சேம் டைம் ஹோமோஜீனஸ் பாப்புலேஷன். ஸோ அவங்ககிட்ட வந்து அந்த டிஃப்ரென்சஸ் அப்படிங்கிறது ரொம்பவே இருக்காது இல்லையா? அதனால் என்னென்னா ஒருத்தருக்கு ஒரு டைப் ஆஃப் பாலிசி கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது எல்லாருமே ஒத்துக்குவாங்க. ஸோ நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்காது. பட் நம்ம இந்தியாவை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹைலி டைவர்ஸ் எக்கானமி அண்ட் முக்கியமாக ஹைலி டைவர்ஸ் பாப்புலேஷன். அதனால் என்னென்னா நம்ம ஒவ்வொரு கம்யூனிட்டியும் வந்து கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு பாலிசி ஆர் ஸ்கீமை வந்து கொண்டு வரதுக்கு முன்னாடி. ஸோ அங்கே இருக்கிற முக்கியமான அட்வான்டேஜே வந்து இந்த விஷயம் தான். ஸோ ரிலேட்டிவ்லி ஸ்மாலர் அண்ட் மோர் ஹோமோஜீனஸ் பாப்புலேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கார்ப்பரேட்டிஸ்ட் மாடல் ஆஃப் இன்வால்விங் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் போத் கேபிட்டல் அண்ட் லேபர் மீடியேட்டட் பை த கவர்மெண்ட். ஸோ வழக்கமாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து என்ன இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு அப்ரூவல் தரது, அந்த லேபர்ஸோட அந்த மினிமம் வேஜஸ் பார்க்குறது, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. பட் இந்த கண்ட்ரீஸில் என்னென்னா கேபிட்டலிஸ்ட்டும் அந்த இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் வந்து நாங்கள் வேலை பார்க்கக்கூடிய லேபர்ஸ், இவங்க 2 பேர்த்துக்கும் வந்து என்னென்னா மீடியேட்டடாக யார் இருக்கா அப்படின்னா இந்த கவர்மெண்ட் தான் இருக்காங்க. ஸோ வெவ்வேறு லெவல்ஸ்க்கு 2 பேர்த்துக்கும் வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கவர்மெண்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரீசன் ஏன் வந்து ஸ்கேண்டினேவியன் கண்ட்ரீஸ் டாப் ரேங்கிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு. ஸோ கவர்மெண்ட்டே இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்னென்னா இந்த லேபர்ஸை வந்து ஏமாற்ற முடியாது இல்லையா? அந்த மிடில் மேனாக வேறு யாராவது ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ் அந்த மாதிரி இருந்தால் தான் ஏமாற்ற முடியும். பட் இங்கே கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகிறனால அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூஸுமே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த பாலிசிஸ் க்ரியேட் பண்ணுறாங்க இல்லையா, அது எல்லாமே வந்து மோஸ்ட் ஆஃப் த சோஷியல் பாலிசிஸ் எதை பேஸ் பண்ணி அவங்க க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா மாடர்ன் ப்ரொடக்ஷன் வந்து நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மாடர்ன் ப்ரொடக்ஷன் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு நிறைய பெட்டர் பெய்ட் ஜாப்ஸ் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அண்ட் தென் இன்னொரு காமனாலிட்டி என்ன அப்படின்னா பொலிட்டிக்கல் ப்ரெசன்ஸ் ஆஃப் த சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டிஸ் இன் தீஸ் கண்ட்ரீஸ். ஸோ சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டிஸ் தான் இந்த கண்ட்ரீஸ்லாம் இருக்காங்க. அதனால அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த தாட் எப்படின்னா காமனாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் these social democratic parties consolidated support by mitigating the effect of the global economic crisis in the 1930s. ஸோ 1930s பார்த்தீங்கன்னா குளோபல் எக்கனாமிக் க்ரைசிஸ் வந்தது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா இந்த சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டிஸ் நிறைய பேரோட சப்போர்ட் வந்து ஒன்றா வந்து கன்சாலிடேட் பண்ணாங்க. ஸோ ஒன்றா சேர்ந்து அந்த குளோபல் எக்கனாமிக் க்ரைசிஸ்னால் வந்த இம்பேக்ட் வந்து குறைச்சாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தரலாம் என்னென்ன ரீசன்ஸ் இந்த ஸ்கேண்டினேவியன் கண்ட்ரிஸ் டாப் ரேங்கிங் இருக்கிறது காரணம் அப்படின்னா ஸ்மாலர் அண்ட் ஹோமோஜினஸ் பாப்புலேஷன். ஸோ அந்த எந்த ஒரு பாலிசி வந்து அவங்க டிவைஸ் பண்ணணுனாலே ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடும் பிகாஸ் ஆஃப் த ஸ்மால் அண்ட் ஹோமோஜினஸ் பாப்புலேஷன். அண்ட் செகண்ட் ஒன் கார்பரேட்டிவ்ஸ் மாடல் மீடியேட்டட் பை த கவர்மெண்ட் பிட்வீன் இண்டஸ்ட்ரி அண்ட் த பீப்புள். ஸோ இந்த மீடியேஷன் பை த கவர்மெண்ட் இருக்கனால ரொம்பவே பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர்ட் ஒன் சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டிஸ் தான் வந்து எல்லா கண்ட்ரிஸ்லையும் இந்த ஸ்கேண்டினேவியன் கண்ட்ரிஸில் ரூல் பண்ணுறாங்க. ஸோ அந்த காமனாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து ரீசன்ஸ் ஃபார் த டாப் ரேங்கிங் ஆஃப் ஸ்கேண்டினேவியன் கண்ட்ரீஸ். நெக்ஸ்ட் இந்தியன்ஸ் ப்ரிஃபர் ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன்ஸ் பெக்கர்ஸ் ஃபார் மேக்கிங் டொனேஷன் சர்வே. ஸோ அசோகா யூனிவர்சிட்டியில் வந்து ரீசெண்டாக ஒரு சர்வே பண்ணியிருந்தாங்க. அந்த சர்வேல வந்து என்ன மாதிரினா டொனேஷன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, நம்ம இந்தியாவிலேருந்து வெவ்வேறு விஷயத்துக்காக டொனேஷன்ஸ் கொடுத்துட்டு வராங்க. ஸோ எந்த குரூப் ஆஃப் டார்கெட்டட் பீப்புளுக்கு வந்து டொனேஷன் போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த சர்வே இருந்தது. இதில் என்ன பார்த்தீங்கன்னா யாரோட மேஜர் ரெசிபியண்ட்டாக இருக்காங்கன்னா ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன். ஸோ அரௌண்ட் 70% ஆஃப் த டொனேஷன் வந்து ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன் தான் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பெக்கர்ஸ் அண்ட் எக்ஸ்டெண்டட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் நான் ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன். ஸோ 70% அப்படிங்கிறது ரொம்பவே பிக் அமௌண்ட். அது வந்து ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன் தான் கொடுத்துருக்காங்க மக்கள் அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமான விஷயம். ஸோ இந்த டொனேட் பண்ண பீப்புள் அந்த டோனார்ஸ் இருக்காங்களே அவங்க வந்து 2 டைப்ஸாக கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து அர்பன் அண்ட் ரூரல். ஸோ அர்பன் டொனேஷன்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்குது வென் கம்பேர்ட் டு ரூரல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷனுக்கு வந்து 70% டொனேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். நான் ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷனுக்கு அரௌண்ட் 5% ஆஃப் த டோட்டல் ஷேர் வந்து அமௌண்ட் போயிருக்குன்னு பார்த்தோம். ஸோ இந்த நான் ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷனுக்கு வந்து டொனேட் பண்ணுறது எங்கே மோஸ்ட் ப்ரிவலண்ட்டாக இருக்குது அப்படின்னா சவுத் அண்டு ஈஸ்ட் இந்தியா. ஸோ நம்ம சவுத் இந்தியாலையும் ஈஸ்ட் இந்தியாலையும் தான் வந்து நான் ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷனுக்கான டொனேஷன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இந்த ஸ்டடியில் வந்து டேட்டா பாயிண்ட்காக இதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நான் ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன் அதாவது இந்த ரெசிபியன்ட் யார் யார் இருந்தாங்க அப்படின்னா வந்து என்ஜிஓஸ், ட்ரஸ்ட், ஃபவுண்டேஷன் அண்ட் ஸ்கூல்ஸ், அப்புறம் பிஎம் கேர் ஃபண்ட், சிஎம் கேர் ஃபண்ட் அண்ட் யூனிசெஃப், இதெல்லாம் வந்து நான் ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன் டொனேஷன் கீழே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்தியா வந்து யுரேஷியன் வேக்யூம். ஸோ இதில் என்னென்னா இந்த குளோபல் லெவலில் இருக்க சினாரியோ தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து யுரேஷியன் வேக்யூம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன அப்படின்னா இப்போ ரஷ்யா அண்ட் உக்ரைன் வார் நடந்துகிட்ருக்கு இல்லையா. ஸோ நம்ம டெய்லியுமே பார்க்குறது தான் ரஷ்யா மேலே வந்து நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து சாங்ஷன்ஸ் விதிச்சிருக்காங்க. அண்ட் வெஸ்ட்டுக்கும் ரஷ்யாவுக்கும் இனிமேல் சுத்தமாக ஆகாது. அண்ட் ஈஸ்டர்ன் எக்கனாமிக் ஃப்ரேம் ஒர்க் அதாவது இந்த ரஷ்யாவோட ஃபார் ஈஸ்ட் பார்ட்டில் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இஇஎஃப் கொண்டு வந்தாங்க இல்லையா. அதில் வந்து சைனா தான் 90% வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதனால் என்னென்னா ரஷ்யா அண்ட் தென் சைனாவோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஃபர்தராக டெவலப் ஆகிட்டே வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ரஷ்யாவுக்குமே வந்து சைனாவோட தேவை இருக்குது தானே. ஏன்னா வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வந்து ஏர்லியராக ரஷ்யாவோட ட்ரேடு அது எல்லாமே வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க இல்லைங்கிற பட்சத்தில் அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணி ஆகணும். ஸோ சைனா வந்து இது அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு இஎஃப்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது அண்ட் மற்ற விஷயத்துலையும் வந்து ரஷ்யா கூட ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ரஷ்யா அண்ட் சைனாவோட அந்த பெட்டர் ரிலேஷன்ஷிப் வந்து இண்டிகேட் பண்ணுது வென் கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் இயர்ஸ். அதாவது பிஃபோர் ரஷ்யா உக்ரைன் வார் இதை அண்ட் தென் ஆஃப்டர் ரஷ்யா உக்ரைன் வார் அப்படி வச்சுக்கலாம். ஸோ யுரேஷியன் வேக்யூம்னு கொடுத்துருக்காங்களே அது என்ன அப்படின்னா இப்போ ரஷ்யாவுக்கு இந்த மாதிரி நிறைய பிரச்சனையெல்லாம் இருக்குது தானே. ஏர்லியராக ரஷ்யா என்ன பண்ணாங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்க நாடுகள் எதுவும் பிரச்சனைனாலும் அவங்க கொஞ்சம் நடுவில் மீடியேட் பண்ணி அதை கொஞ்சம் சால்வ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அஸ் ரஷ்யா வீக்கெண்ட்ஸ் த கான்ஃப்ளிக்ஸ் ஆர் பிரேக்கிங் அவுட் வித்தின் இட்ஸ் யுரேஷியன் ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ இந்த தஜிகிஸ்தான் கிர்கிஸ்தானுக்கு அவங்க 2 பேருக்கு நடுவில் பிரச்சனை இருந்தது. அண்ட் தென் அசர்பைஜான் அர்மேனியா இவங்க 2 பேருக்கு இடையிலுமே அந்த பிரச்சனை இருந்திருக்கு. ஸோ இது எல்லாமே இத்தனை நாள் யார் வந்து ரஷ்யன் தான் வந்து பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க இவங்களுக்குலாம். பட் இப்போ ரஷ்யாவோட பொசிஷனே வீக் ஆகிட்டு வருது. அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க இந்த 2 நாடோட பிரச்சனையெல்லாம் இன்னும் ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் செகண்ட் என்ன அப்படின்னா இந்த ரஷ்யன் இன்வேஷன் ஆஃப் உக்ரைன் ஹேஸ் அலார்ம்ட் இட்ஸ் க்ளோஸ் நெய்பர்ஸ்.
ஸோ இப்போ ரஷ்யா வந்து திடீர்னு உக்ரைன் மேலே போர் தொடுக்கவும் என்னாச்சுன்னா ரஷ்யாவோட மற்ற நெய்பர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பயம் வந்துருச்சு. ஸோ எப்போ வேணாலும் ரஷ்யா வந்து நம்ம மேலேயும் வார் தொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கும் பயம் வந்துருச்சு. ஸோ இதான் வந்து அந்த வேக்யூம்னு சொல்கிறாங்க. ஸோ ஏற்கனவே ரஷ்யா இந்த பிரச்சனையெல்லாம் வந்து இந்த கான்ஃப்ளிக்ட்லாம் கொஞ்சம் சரி பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ அவங்களே வந்து ஒரு வீக் பொசிஷனில் இருக்காங்க. அதனால் இந்த கான்ஃப்ளிக்ஸ்லாம் ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது யூரேஷியன் ரீஜனில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மற்ற அவங்களோட நெய்பர் யூரேஷியன் கண்ட்ரீஸுமே வந்து ஒரு பயத்தில் தான் இருக்காங்க. ஸோ எப்போ வேணாலும் இவங்க வந்து மற்ற கண்ட்ரீஸ் மேலே வார் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபியரும் அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ இது ரெண்டும் அந்த யூரேஷியன் வேக்யூம். அண்டு நம்ம இந்தியாவுக்கும் இந்த யூரேஷியன் வேக்யூம்க்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ நம்ம இந்தியா வந்து ரஷ்யா கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். பட் ஒரு ஐடியல் சுச்சுவேஷன், அதாவது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஒரு ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படின்னா என்ன சுச்சுவேஷன் இருக்கணும்னா, இன் விச் த ஐடியல் சுச்சுவேஷன் would be one in which Russia is at peace with the West, manages the turbulence in inner Asia and keeps Chinese power in the deck and facilitate India's engagement with the region. ஸோ இதில் என்னென்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அப்படியே எல்லாம் கொஞ்சம் உல்ட்டாவாக இருக்குது. ஐடியல் சுச்சுவேஷன் இல்லை, பிகாஸ் ரஷ்யா வந்து வெஸ்ட்டு கூட பீஸில் இருக்கணும். அண்ட் செகண்ட் ஒன், இன்னர் ஏஷியாவில் இருக்க டர்புலன்ஸ், நான் சொன்னேன் இல்லையா, அசர்பைஜான் ஆர்மேனியாலாம் வந்து பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு வந்தது ரஷ்யா தான். ஸோ அதை வந்து அவங்க பார்த்துக்கணும். அண்டு தேர்ட் என்ன அப்படின்னா, சைனீஸ் பவர் இன் டெக், சைனாவோட பவரை வந்து டாமினண்ட்டாக ஆக்க விடாமல் கரெக்டாக உங்கள் லெவல் வந்து இதுதான் அப்படிங்கிற மாதிரி சைனீஸ் பவர் வந்து ஒரு டெக்கில் வச்சுருக்கணும். அண்ட் தென் ஃபோர்த் என்னென்னா, இந்தியாவோட என்கேஜ்மெண்ட் வந்து இந்த ரீஜியன் கூடலாம் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணியிருக்கணும். இதான் வந்து ஆக்சுவலாக ஒரு ஐடியல் சுச்சுவேஷன். பட் இந்த ஐடியல் சுச்சுவேஷன் வந்து இப்போ இல்லை ஆக்சுவலாக, பிகாஸ் ரஷ்யா அண்ட் வெஸ்ட்டோட அந்த கான்ட்ரடிக்ஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வருது. அப்புறம் சைனாவோட டாமினன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் இந்த யூரேஷியன் கண்ட்ரீஸில் உள்ள கான்ஃப்ளிக்ட்டுமே வந்து அதிகமாகிட்டு தான் வருது. ஸோ அதனால் நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்டை பொறுத்தவரையும் என்ன அப்படின்னா, ஐடியல் சுச்சுவேஷனுக்கு ஆப்போசிட்டான சுச்சுவேஷன் தான் இப்போ நடந்துட்டு வருது. என்ன நடந்தாலுமே நம்மளோட டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸை பேலன்ஸ்டாக வச்சுக்கணும், அதான் வந்து பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ரஷ்யா வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணி தான் இருக்காங்க. பட் ஏதாவது ஒரு சில விஷயத்தில் வந்து பண்ண மாட்டேன்னு சொல்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது இல்லையா. அதனால் இந்தியா என்ன பண்ணணும் அப்படின்னா, மற்ற கண்ட்ரீஸ் கூட மல்டிலேட்ரல் என்கேஜ்மெண்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஈரானில் வந்து அந்த சாபார் போர்ட் இருக்குது இல்லையா, அதன் மூலியமாக நம்மளால் என்னென்னா மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வந்து இன்னர் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு போக முடியும் வித்தவுட் கோயிங் டு பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான். ஸோ அதனால் லைக் நம்ம ஈரான் அண்ட் தென் கல்ஃப் கண்ட்ரீஸ் லைக் சவுதி அரேபியா அண்ட் யுஏஇ அவங்க கூடலாம் வந்து நம்ம லார்ஜ் ஸ்கேல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்காக என்கேஜாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் கன்க்ளூஷன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த யூரேஷியன் வேக்யூம் கிரியேட்டட் பை த வீக்கனிங் ஆஃப் த ரஷ்யன் ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் அன்ஃபெமிலியர் ஜியோபொலிட்டிக்கல் டெரைன் ஃபார் இந்தியா, பட் இட் இஸ் ஃபுல் ஆஃப் நியூ பாசிபிலிட்டிஸ் அஸ் வெல். ஸோ இப்போ என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ஐடியல் சுச்சுவேஷன் இல்லாமல் அன்ஐடியல் சுச்சுவேஷனாக இருக்க இந்த ஜியோபொலிட்டிக்கல் டெரைன் பார்த்திங்கன்னா இந்தியாவை பொறுத்தவரை ரொம்பவே அன்ஃபெமிலியரான விஷயந்தான். இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஏற்கனவே வந்ததில்லை. ஸோ இதனால் வந்து நம்ம கவலைப்படுறதெல்லாம் விட்டுட்டு நிறைய நியூ பாசிபிலிட்டிஸும் இதில் இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி பிரச்சனை வரலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து இந்த மாதிரி அரேப் கண்ட்ரீஸ் கூட புது ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கவே மாட்டோம் இல்லையா. ஸோ இந்த பிரச்சனை இருக்கனால தான் இந்த புது பாசிபிலிட்டிஸ் வந்து நம்ம தேடவே போகிறோம். அதனால் இது ஒரு நல்ல பாசிட்டிவான சைடாக எடுத்துக்கிட்டு நம்ம இந்தியா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஓவரால் இந்த ஆர்டிக்கல் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ரஷ்யானால என்ன யூரேஷியன் வேக்யூம் வந்து க்ரியேட் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தோம். அண்ட் இந்தியாவுக்கும் இந்த யூரேஷியன் வேக்யூம்க்குள்ள ரிலேஷன்ஷிப் பற்றி பார்த்தோம். டைம் ஃபார் குளோபல் டிஜிட்டல் கவர்னன்ஸ். ஸோ இதில் வந்து டிஜிட்டல் கவர்னன்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. என்னென்னா, இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா எல்லாமே டிஜிட்டைஸ்டு எக்கனாமியாக வந்து மாறிட்டு வருது இல்லையா. ஸோ நிறைய பேர் இப்போல்லாம் காசு கொடுக்குறத விட இந்த ஜிபே, பேடிஎம் அது மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இந்தியாவோட டிஜிட்டல் எக்கானமிக்கு ஒரு காம்ப்ரிஹென்சிவ் பாலிசி வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பாலிசி வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, டிஜிட்டல் இந்தியா ஆக்ட் தட் வாஸ் பீங் ப்ரிப்பேர் டு ரீப்ளேஸ் த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000. ஸோ 2000 கொண்டு வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணும் இந்த புது டிஜிட்டல் இந்தியா ஆக்ட் அப்படிங்கிறது. ஸோ அந்த லாவில் வந்து என்னென்னலாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, the whole menu of regulatory challenges facing the digital economy, including antitrust, data governance, intermediary liabilities, consumer protection, ethical issue of technologies. ஸோ இந்த டிஜிட்டல் எக்கானமி அதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் இல்லையா. அது வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேலில் நம்ம வந்து டிப்ளாய் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அதில் என்னென்ன பிரச்சனைலாம் வரும்னு சொல்லி முன்னாடியே நம்ம ப்ரிப்பேர்டாக இதெல்லாம் இந்த லா கீழே கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஐடியாவில் இருக்காங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் யூரோப்பில் வந்து கொண்டு வந்தாங்க இல்லையா, ஸோ ஜிடிபிஆர் ஜென்ரல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ரெகுலேஷன் அப்படிங்கிறது அந்த டேட்டா ப்ரொடெக்ஷனுக்காக அவங்க கொண்டு வந்த வரலாம். அண்ட் தென் யூகேல டிஜிட்டல் ரெகுலேஷன் கோஆப்ரேஷன் ஃபோரம் கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி வெவ்வேறு கண்ட்ரீஸ் வந்து நிறைய பாலிசிஸ் கொண்டு வராங்க. இப்போது வேர்ல்டு லெவலில் இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது நிறையாவே நடக்குது. ஸோ இது ஒரு டிஜிட்டல் கவர்னன்ஸாக இருக்கணும், குளோபல் டிஜிட்டல் கவர்னன்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரியுமே அவங்க தனியாக ஒர்க் பண்ணாமல் ஒவ்வொருத்தரோட தப்புலேருந்து மற்ற கண்ட்ரீஸ்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபேஸ்டு வித் காமன் சேலஞ்சஸ் கண்ட்ரீஸ் ஆர் லேர்னிங் ஃப்ரம் ஈச் அதர். ஸோ இப்போது ஒரு டெக்னாலஜி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது எந்த கண்ட்ரிக்கு போனாலுமே ஆல்மோஸ்ட் அந்த சேம் சேலஞ்சஸ் தான் வந்து வரும். அந்த ஒரு டெக்னாலஜிக்கு இருக்க சேலஞ்சஸ் எல்லா கண்ட்ரிலையுமே ஒரே மாதிரி இருக்கனால நிறையா கண்ட்ரீஸ் வந்து ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அதாவது எல்லா கண்ட்ரீஸும் வந்து ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது. அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த பிக் டெக் கம்பெனிஸ் ரெகுலேட்டிங் தெம். ஸோ இப்போ ஒரு 5 பிக் டெக் கம்பெனிஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இது யாருன்னு மென்ஷன் பண்ணல, பட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த பிக் டெக் கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க இல்லாமல் இந்த டிஜிட்டல் ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்கிறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கு ஒரு அல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. அதனால் இப்போ இவங்க மட்டும்தான் இருக்காங்கங்கிற பட்சத்தில் நம்ம வந்து இந்த பிக் டெக் கம்பெனிஸ் வந்து ரெகுலேட் பண்ணணும். ஸோ அவங்க ப்ரைவேட் கம்பெனிஸாக இருக்கனால என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துடக்கூடாது. ஒரு ரெகுலேட்டரி கைட்லைன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா, எ காமன் மினிமம் டிஜிட்டல் கவர்னன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் கேன் பிகம் அ வின் ஃபார் போத் கவர்மெண்ட் அஸ் வெல் அஸ் இன்டர்நெட் கம்பெனிஸ். ஸோ அதாவது கவர்மெண்ட் அண்ட் பிக் டெக் கம்பெனிஸ் இவங்க 2 பேரும் வந்து ஒன்றா பேசிட்டு ஒரு ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வந்தாங்க அப்படின்னாலே 2 பேருமே வந்து வின் சுச்சுவேஷன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பேலன்ஸ்டு பாலிசி ஃப்ரேம் ஒர்க் வந்து நீங்கள் ரெடி பண்ணணும். பிகாஸ் இப்போ வந்து ஒரு பிக் டெக் கம்பெனி மட்டும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் அந்த ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் ஏரியா அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி வென் கம்பேர்ட் டு கவர்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்க ஒரு 1000 பேர்த்தில் ஒரு 500 பேர் இந்த பிக் டெக் கம்பெனிஸோட டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணிட்டு வராங்க. ரிமைனிங் 500 பேர் அதை யூஸ் பண்ணல. ஸோ இப்போ இந்த டெக் கம்பெனிஸில் ஏதோ ஒரு ரீஃபார்ம்ஸ் புதுசாக ஏதோ கொண்டு வராங்க, ஒரு அட்வான்டேஜ் கொண்டு வராங்க அப்படின்னா அந்த 500 பேருக்கு மட்டும்தான் அந்த பெனிஃபிட் இருக்கும், மிச்சம் 500 பேருக்கு இருக்காது. ஸோ அந்த ரிமைனிங் 500 பேர் என்ன பண்ணணும், இந்த கவர்மெண்ட் தானே பார்த்துக்கணும். ஸோ இப்போ இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா ஓவரால் இந்த 1000 பீப்புளுக்குமே அந்த பெனிஃபிட் அப்படிங்கிறதுமே இருக்கும். ஸோ இதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க, கவர்மெண்ட் அண்ட் பிக் டெக் கம்பெனிஸ் 2 பேரும் ஹேண்ட் இன் ஹேண்ட் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்தியாவோட G20 பிரசிடென்சி வந்து வரப்போகுது இல்லையா, அதனால் இந்த வாய்ப்பை வந்து இந்தியா பயன்படுத்திக்கணும். குளோபல் டிஜிட்டல் கவர்னன்ஸ் வந்து ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த சான்ஸை இந்தியா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓவராலாக. ஸோ ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிடலாம். இது என்னென்ன பார்த்துருக்கோன்னா, ஃபஸ்ட் வந்து டிஜிட்டல் இந்தியா ஆக்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க. எதுனா ஐடி ஆக்ட் 2000 ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் செகண்ட், குளோபல் டிஜிட்டல் கவர்னன்ஸ் வந்து இருக்கணும். ஸோ எல்லா கண்ட்ரீஸும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணணும். அண்ட் தேர்ட் ஒன், பேலன்ஸ் பிட்வீன் கவர்மெண்ட் அண்ட் த பிக் டெக் கம்பெனிஸ். ஸோ அவங்க கொண்டு வர அந்த பாலிசிஸ்லாம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, போத் கவர்மெண்ட் அண்ட் தென் பிக் டெக் கம்பெனிஸ்க்கு ஒத்துக்கிற மாதிரி பேலன்ஸ்டாக இருக்கணும். அண்ட் ஃபோர்த் ஒன், இந்தியாவோட G20 பிரசிடென்சி வந்து இதுக்காக பயன்படுத்திக்கணும். ஸோ அவங்களுக்கு அந்த ஸ்டேஜ் கிடைக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி ஒரு குளோபல் கவர்னன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் வந்து அவங்க கொண்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து மிஸ்சலேனியஸ் நியூஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபெடரல் பேங்க் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரிசர்வ் பேங்க்கோட இன்னோவேஷன் ஹப் கூட சேர்ந்து அண்ட் தென் ஸ்டேட் கவர்மெண்ட் இவங்க 3 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு பைலட் ப்ராஜெக்ட் வந்து சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில். என்னென்னா, செலக்டட் டிஸ்ட்ரிக்ஸில் வந்து இன்ஸ்டன்ட் இஷ்யூ ஆஃப் கிசான் கிரெடிட் கார்ட்ஸ். ஸோ உடனே வந்து அவங்களுக்கு கிசான் கிரெடிட் கார்டு ப்ரொவைட் பண்ணுற மாதிரி ஒரு பைலட் ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. And CTPR is a broad spectrum insecticide across a wide range of crops for pest management. So chlorantraniliprole இது வந்து என்ன, ஒரு broad spectrum insecticide. ஸோ ப்ராட் ஸ்பெக்ட்ரம் அண்ட் நேரோ ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு 2 இருக்குது. ப்ராட் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்செக்ட்ஸ்க்கு வந்து அதை யூஸ் பண்ணலாம். பட் நேரோ ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இன்செக்ட்டுக்கு மட்டும்தான் வந்து அதை அகெயின்ஸ்டாக யூஸ் பண்ண முடியும். And then courts are empowered under the constitution to invalidate not only executive orders but also legislative enactments. ஸோ எந்த ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டராக இருந்தாலும் சரி, ஒரு லெஜிஸ்லேட்டிவ் எனாக்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக இருந்தது அப்படின்னா கோர்ட் வந்து அதை இன்வாலிடேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து கோர்ட்டோட பவர். அண்ட் நெக்ஸ்ட்டு CO2 எமிஷன்ஸ். ஸோ இந்த நம்ம வேர்ல்டில் இருக்க ரிமைனிங் ஃபோசில் ஃபியூயெல்லாம் வந்து பேர்ன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அரௌண்ட் 3.5 ட்ரில்லியன் டன்னர்ஸ் ஆஃப் CO2 எமிஷன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்,
ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டி ஆன் பிளான்ட் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ் ஃபார் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர், இந்த ட்ரீட்டி வந்து எப்போ சைன் பண்ணாங்க அப்படின்னா 2001 ரோமில் சைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, ஸோ யூஎனோட அந்த FAO மீட்டில் சைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எதுக்காக வந்து சைன் பண்ணாங்க அப்படின்னா டு அச்சீவ் த ஃபுட் செக்யூரிட்டி த்ரூ கன்சர்வேஷன், எக்ஸ்சேஞ்ச் அண்ட் சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் வேர்ல்ட்ஸ் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ் ஃபார் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர். ஸோ இந்த கன்சர்வேஷன் பண்ணுறது, அந்த சீட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மற்ற கண்ட்ரிஸ் கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, இதன் மூலயமா வந்து ஃபுட் செக்யூரிட்டி வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இதோட மெயின் அப்ஜெக்டிவ், இந்த ட்ரீட்டியோட மெயின் அப்ஜெக்டிவ். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருந்த க்ரீன் ரெவல்யூஷன். ஸோ நம்ம என்னென்னா மெக்சிகோவில் இருந்தால் அந்த நொரின் 10 அப்படிங்கிற அந்த அந்த டிராஃப்ட் ஜீனை வந்து வீட்டுக்காக வாங்கினோம். ஸோ நம்ம இந்தியாவில் இருக்க வீட்டில் வந்து அந்த ஜெனட்டிக் மேக்கப் பண்ணிவிட்டு இங்கே வந்து நிறைய ப்ரொடக்ஷன் நடந்தது இல்லையா. ஸோ அது ஆக்சுவலாக மெக்சிகோ டு இந்தியா அந்த எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது நடந்திருக்கு தானே. அந்த எக்ஸ்சேஞ்சினால என்ன, அல்டிமேட்லி நம்ம வந்து இப்போ செல்ஃப் சஃபிஷியண்ட்டாகவே மாறிட்டோம். ஸோ நம்மளோட இப்போ இருக்க அந்த ஃபுட் செக்யூரிட்டிக்கான ரீசன் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் அண்ட் சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் வேர்ல்ட்ஸ் பிளான்ட் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ் தான். ஸோ இன்றைக்கி நியூஸ் வந்து அவ்வளோதான். இன்றைக்கி நியூஸ் ரிலேட்டட் PYQ வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கோங்க. இது வந்து மிஸ்டு வீடியோஸ்க்கான லிங்க். அண்ட் தேங்க்யூ எவ்ரிவன், கீப் சப்போர்ட்டிங். ஏதாவது டவுட்ஸ் ஆர் இம்ப்ரவைஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.